ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்று ஒரு முக்கியமான செய்தி. உங்களுக்கு முன்னால் எல்லாமே முக்கியமான செய்தியாக இருந்தால் கூட இது வருத்தப்படக்கூடிய செய்தி. கடந்த ஒரு வாரம் முழுவதும் வட இந்தியா முழுவதும் இந்த கல்வி புலத்தில் நடந்து வரக்கூடிய ஊழலுக்கு எதிராக, சீரழிவுக்கு எதிராக இந்தியாவினுடைய இளைஞர்கள் எழுச்சியுடன் போராடி கொண்டிருக்கின்ற நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற அந்த பெயரிலே அந்த இளைஞர்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அபிஜித் தீப்கே என்கின்ற அமெரிக்காவில் உள்ள ஒரு இளைஞன் பாஸ்டனிலிருந்து தன்னுடைய சமூக வலைத்தளம் மூலமாக ஒரு நையாண்டித்தனமாக இந்த நாட்டு இளைஞர்களை பார்த்து உச்சநீதிமன்றம் கூறிய கருத்து, கரப்பான் பூச்சிகள் போன்று இவர்கள் டாய்லெட்டில் இருக்க வேண்டியவர்கள் என்கின்ற அர்த்தத்தில் கூறியதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தாங்கள் ஒரு எரிச்சலுடனும் கோபத்துடனும் ரௌத்திரம் என்று சொல்லுவான் பாரதி, அந்த ரௌத்திரத்தோடு இந்த இளைஞர்கள் இன்றைக்கு தங்களுடைய இயக்கத்தையே கரப்பான் பூச்சி என்ற பெயரிலே சில நாட்களாக நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். தரைக்கு கீழே அந்த இளைஞர்களுக்கு இடையே இருந்த கோபம் இவ்வாறாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே ராஜஸ்தானிலே அந்த தலைவன், அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்கே வரும்பொழுது அவரை 2-3 சங்கிகள் கன்னத்திலே மாறி மாறி அறைந்த செய்திகளை நாம் பார்த்திருந்தோம், கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தோம். இன்றைக்கு காவல்துறை அவர்களை கைது செய்து கொண்டு சென்றது. அங்கே அவன் தன்னை ஒரு தேசியவாதி என்று அறிவித்து கொண்டான் என்ற செய்தியும் உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களுக்கு அந்த காட்சியை காண்பிக்கிறேன் பாருங்கள். அவன் காவல் நிலையத்திலிருந்து அவனை வெளிவிடுகிறார்கள். வெளிவரும் பொழுது அங்குள்ள சங்கிகள் எல்லாம் அவனுக்கு மாலை அணிவித்து வரவேற்கின்ற காட்சி. எவ்வளவு ஒரு துயரமான காட்சி பாருங்கள். இவர்கள்தான் குஜராத்திலே அந்த பில்கிஸ் பானு பாலின வன்கொடுமை அந்த வழக்கிலே அந்த செய்த அந்த கொடுமைக்காரர்கள் வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்றார்கள் இவர்கள்தான். அதேபோல காந்தியை கொன்ற கோட்சேயை இன்றும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள். இவர்கள்தான் வெறுப்பை விதைக்கிறவர்கள். இவர்கள்தான் நரேந்திர தபோல்கரையும் கோவிந்த் பன்சாரேவையும் MM கல்புர்கியையும் அதே போல கௌரி லங்கேஷ்கர் இவர்களை அனைத்தையும் கொண்டவர்கள் இவர்கள்தான். இவர்கள் அனைவருமே பகுத்தறிவாளர்கள் தோழர்களே, பகுத்தறிவாளர்கள். மூட நம்பிக்கைக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள். அவர்களைத்தான் இந்த சங்கி கூட்டம் அல்லது இந்த வலதுசாரி கருத்தியல் உள்ளவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு அந்த கரப்பான் பூச்சி கூட்டத்தினுடைய தலைவனை அடித்துவிட்டு அவன் வெளியே வரும் பொழுது அவனை மாலை போட்டு வரவேற்கிறார்கள் என்ற செய்தி வருத்தத்தை கொடுக்கிறது. தமிழ்நாடு அந்த வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு கடன் முழுவதும் தள்ளுபடி செய்கிறோம் என்றும், அதற்கு கூடுதலாக உள்ளவர்களுக்கு 50 விழுக்காடு கடன் தள்ளுபடி செய்கிறோம் என்றும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அவர்கள் ஏற்கனவே கொடுத்து 2வது தடவையாக இப்பொழுது மீண்டும் அதில் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்குறாங்க. 5 ஏக்கருக்கு, அதாவது நாம் கேட்டது 5 ஏக்கருக்கு அதிகமாக நிலமுள்ள விவசாயிகள் வாங்கியுள்ள கடன்களை 50 விழுக்காடுகள் கூட உள்ளவங்களுக்கு தள்ளுபடி செய்யணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் தமிழ்நாடு உத்தரவு 2 உத்தரவு போட்டதுக்கப்புறமும் அவங்க ரூபாயை பணத்தை அளவீடாக வச்சு தான்
அவங்க போடுறாங்க. நம்ம சொல்றபடி நிலத்தை அளவீடாக வச்சு போடலை. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 75,000 ரூபா வரைக்கு முழுக்க வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அதற்கு மேலே கடன் உள்ளவர்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணுறதாக சொல்லியிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கிறது என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, அதாவது டெல்லியில் போராடினாங்க இல்லையா, சம்யுக்த கிசான் மோர்ச்சா, அந்த அமைப்பினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்திருக்கிறது. இப்போ இதில் நான் புதுசாக ஒன்றும் கேட்கல. இந்த விவசாயிகள் ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்களோப்பா தேர்தலுக்கு முன்னால் அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அதற்காகத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டதாக இந்த விவசாயிகள் எல்லாம் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் செய்யவில்லை. அதற்கு மாறாக ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்ற வருத்தத்தோடு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இரண்டும், மாசிலாமணி தலைமையில் உள்ள அந்த விவசாய சங்கமும் சாமிநாதன் தலைமையில் உள்ள விவசாய சங்கம், இரண்டு சங்கமும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றன. வரக்கூடிய 22ஆம் தேதி அவர்கள் சென்னையில் உள்ள கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தின் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறார்கள். ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய சார்பிலும் எங்களுடைய இந்த இரண்டு அமைப்புகளும் போராடும் பொழுது நாங்களும் அந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கிறோம். எங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும்படி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் என்கின்ற இந்த செய்தியோடு அடுத்த செய்தி பாருங்கள். இன்றைக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அந்த பதிவில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா வியட்நாம் போர் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது கொல்கத்தாவில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஹாரிங்டன் தெருவை இந்தியா ஹோசிமின் சாரணி என மறுபெயர் பேர் வச்சாங்க. ஹோசிமின் சாரணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தெருவுக்கு வந்து. ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கு அந்த இது வச்சதற்கு காரணம் அந்த வியட்நாம் அந்த போரை முன்னின்று நடத்தியவர் ஹோசிமின் என்கின்ற அந்த தலைவர். இப்பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஈரான் மீது குண்டுபடை பொழிந்து 168 பெண் பிள்ளைகளை கொன்று அங்கே உள்ள அந்த ஈரானுடைய நாட்டினுடைய மத தலைவர் அவரை கொன்று அவருடைய குடும்பத்தை கொன்றொழித்த அந்த அமெரிக்க கொடுமைக்கார ஏகாதிபத்திய அந்த பேரரசு இருக்கிறதே, அந்த பேரரசு அது மட்டுமல்ல, காசாவிலே இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்களே இஸ்ரேல், அதற்கு நாளும் பொழுதுமாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்க பேரரசு தன்னுடைய தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா என்ற தனி இறையாண்மை உள்ள சுதந்திர நாட்டின் மீது திடீரென்று இரவோடு இரவாக அங்கே தன்னுடைய இராணுவத்தை இறக்கி அந்த ஜனாதிபதியை கைது செய்து போன அயோக்கியத்தனமான அந்த அரசு, அந்த அரசினுடைய தலைவருடைய பெயரை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அவர் யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர். அமெரிக்க துணை தூதரகத்தை ஒட்டி உள்ள சாலை எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் உள்ள அந்த சாலைக்கு என்ன பெயர் வச்சிருக்கார் தெரியுமா? இந்த கொடுமைக்கார இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய தலைவனுடைய பெயரை வைத்திருக்கிறார். அதாவது ட்ரம்ப், டொனால்டு ட்ரம்பினுடைய பெயரை சூட்டியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இது பாஜக செய்தால் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்று விட்டுவிடலாம். ஆனால் இந்தியாவினுடைய விவசாயிகளினுடைய முதுகிலை குத்துகிற, இந்திய விவசாயிகளினுடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த டொனால்டு ட்ரம்ப் அவருடைய பெயரை காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஆந்திராவினுடைய முதலமைச்சர் வைக்கிறார் என்று சொன்னால் மிக மிக வேதனையாக இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். அதற்கு அடுத்ததாக ஒரு செய்தி பாருங்க. உச்சநீதிமன்றம் மே 15ஆம் தேதி ஒரு ஆர்டிஐ ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால் அதாவது ரோடு போடுறதுல
அங்கே சில ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து எவ்வளோ உயரங்கம் போடுறீங்க என்ன விஷயங்கள்ங்கிற டீட்டெயிலை கேட்டிருக்கிறாரு. அவர் ஒரு ஆர்டிஐ போடுறவர், அந்த உண்மையை கேட்குறாரு. அதற்காக அரசு ஊழியரை பணி செய்வதற்கு இடையூறு செய்ததற்காக அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு போனோடனே சுப்ரீம் கோர்ட்டு அவருக்கு பிணை கொடுக்க, பெயில் கொடுக்க மறுத்துவிட்டது. இது பற்றி ஆர்டிஐ போடுகின்ற அஞ்சலி பரத்வாஜ் என்கின்ற அம்மையார் அவர்கள் ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், அவர் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு சீனியர் லாயர். அவர்களெல்லாம் இந்த நாட்டில் வந்து ஆர்டிஐக்காக போராடுகின்ற மக்களுக்காக போராடக்கூடியவர்கள். அந்த அம்மையார் சொல்கிறாங்க, பிரபுக்களே, மைலாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊழலை அம்பலப்படுத்தியதற்காக இந்தியாவில் 100க்கும் மேலான ஆர்டிஐ போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஆயிரக்கணக்கானோர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தொந்தரவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. இது குறித்து உச்சநீதிமன்றம் ஏதும் பேசவில்லை, அமைதி காக்கிறது. அதுபோல் 2014 நிறைவேற்றப்பட்ட விசில் ப்ளோயர்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை பற்றி வெளிக்கொண்டு வர்றவங்க பேர் வந்து விசில் ப்ளோயர்னு சொல்கிறாங்க. அதாவது அம்பலப்படுத்தக்கூடியவர்கள். அவர்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு சட்டம், அது குறித்து அதை நிறைவேற்றலை, அது சம்பந்தமாக அமல்படுத்தலை, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரலை. அதை கண்டு உச்சநீதிமன்றம் அமைதி காக்கிறது, என்றும் பேசலை. ஆனால் ஒவ்வொரு சில நாட்களுக்கு ஒரு முறை உச்சநீதிமன்றம் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டை பார்த்து கடிந்து கொண்டு, இவர்கள் கரப்பாம்பூச்சிகள், தலையிடும் வம்புக்காரர்கள் என்றெல்லாம் இந்த நீதிமன்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மயிலாடு பொதுப்பணிகளை கண்காணிக்கும் உரிமை பொதுமக்களுக்கு யார் கொடுத்தது என்று இந்த நீதிமன்றம் கேட்கிறது. பிரபுக்களுக்கு மயிலாட்ஸ் உங்களுக்கு ஒரு நினைவூட்டுகிறேன். ஜனநாயகத்தில் மக்கள்தான் இறையாண்மை உடையவர்கள். வரி செலுத்துவோர் தங்களுடைய பணம், ஒரு டீ குடிக்கும் போது கூட 15 ரூபா கொடுக்கும்போது கூட 2 ரூபா டேக்ஸாக கொடுக்குறான் பார்த்தீங்களா? இப்படியாக இந்த மக்கள் செலவழிக்கின்ற காசிலிருந்து போகக்கூடிய இந்த பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்பதை அறிவதற்கு இந்த மக்கள் கடமைப்பட்டவர்கள். நீதிமன்றங்கள் தனிப்பட்ட வழக்குகள் அவற்றினுடைய தகுதி அடிப்படையில் கையாளப்படணும். ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டை இப்படி போகிற போக்கில் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறேன் என்று அஞ்சலி பரத்வாஜ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார் என்று அது குறித்தும் அந்த செய்தியை உங்களுக்கு அதனுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பியை உங்களுக்கு அனுப்புகிறேன் தோழர்களே, அதை பாருங்கள். இத்துடன் இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும். சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்னால் இந்த கல்வியில் நடக்கின்ற ஊழலை எதிர்த்து சென்னையில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான போராளிகளெல்லாம் போராடுவதற்காக வடக்கே அந்த இளைஞர்கள் போராடுவது போல நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு சிவில் சமூகமும் பல்வேறு மக்கள் இயக்கங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கின்றன. நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.